சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. நிறைய பேர் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் ஆனதுக்கப்புறம் என்ன ஃபுட்டு கொடுக்குறது அப்படின்னு ரொம்ப யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் கொடுக்குறதே என்னன்னு கேட்டிங்கன்னா கஞ்சி மாவு இல்லைன்னா சர்லாக்கு, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கொடுப்பீங்க. இன்றைக்கி நான் 3 விதமான கஞ்சி மாவு வந்து செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா சால்ட்டும் போட்டுக்கலாம், நம்ம வந்து நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் இந்த மாதிரி கலந்து கொடுக்கலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டேஸ்ட்டில் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கஞ்சி கொடுக்கும் போது கண்டிப்பாக வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. நம்ம வந்து இப்போ சர்லாக் கொடுத்தாலும் ஒரே மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம வந்து கஞ்சி மாவு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே ஒரே மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது அவங்க சாப்பிட மாட்டாங்க. 2 நாள் டேஸ்ட்டாக கிடச்சிதுன்னு சாப்பிட்ருவாங்க, 3ஆவது நாள் துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்க டெய்லி நல்லா சாப்பிட்டு நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு விதவிதமாக நம்ம கஞ்சி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி 3 விதமான கஞ்சி மாவு உங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நான் வந்து சம்பா கோதுமை 3/4 கப்பு வச்சுருக்கேன். 100 கிராம் கணக்கு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இந்த மாதிரி வறுத்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து நார்மல் கோதுமையும் 3/4 கப்பு இதையும் சேர்த்துக்கலாம். சுக்கு ஒரே ஒரு பீஸு அதையும் சேர்த்துக்கலாம். சுக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு சுக்கு சேர்க்கும் போது நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும். வயிற்றில் வந்து இந்த பால் கட்டி இருக்கும், அதெல்லாம் வந்து சேராமல் பார்த்துக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டில் வந்து கொஞ்சம் சுக்கு சேர்த்தா ரொம்ப நல்லது. கொஞ்சம் கம்மியான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு ஹையில் வச்சு வறுக்க வேண்டாம், கம்மியான தீயிலையே வச்சு இப்படி வறுத்துக்கோங்க. பாருங்கள், கையில் வந்து இந்த மாதிரி எடுக்கும் போது சூடு வந்து பொறுக்காத அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வறுப்பட்டால் நமக்கு போதும். இந்த அளவுக்கு வறுப்பட்டவுடனே இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இது ஒரு கஞ்சி மாவு ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து பச்சரிசி வந்து 1 கப் அளவுக்கு இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஏறினோடனே இந்த சிகப்பரிசி சேர்த்துக்கலாம். சிகப்பரிசி வந்து குழந்தைங்களுக்கு சேர்க்கும் போது உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. நம்ம பெரியவங்க கூட சாப்பிட்லாம். இந்த சிகப்பரிசியை வந்து நல்லா பொடிச்சு கஞ்சி காய்ச்சி குடித்தோம் அப்படின்னா இடுப்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்படி லைட்டாக படப்படன்னு பொரியிற அளவுக்கு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வரும்போதே நம்ம வந்து இந்த கேழ்வரகு 3/4 கப்பு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து ஒரு வறுத்தலாம். இது வந்து நம்ம உப்பு போட்டும் காய்ச்சி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, இல்லை வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை அந்த மாதிரி ப்ரௌன் சுகர் இது ஏதாவது ஒன்று போட்டு கொடுக்கலாம். இது எல்லாமே நம்ம 6 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்கணும். இந்த கஞ்சி எல்லாமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கஞ்சி நீங்கள் காய்ச்சி கொடுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து கொட்டி ஆற வச்சிடலாம். அதுக்கடுத்து பொட்டுக்கடலை கஞ்சி மாவு. இப்போது இது வந்து இட்லி அரிசி வந்து 3/4 கப்பு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இந்த அளவுக்கு இட்லி அரிசி பொரிஞ்ச உடனே நம்ம வந்து உடச்சக்கல்ல 3/4 கப்பு வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பாதாம் வந்து ஒரு 15, முந்திரி 15, பிஸ்தா வந்து ஒரு 15, சுக்கு ஒரு 2 பீஸு, 2 ஏலக்காய். இதையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம், அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோதுமை, சம்பா கோதுமை, அதுக்கப்புறம் கேழ்வரகு, சுக்கு நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு செய்யும் போது வீட்டிலையே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சுத்தமாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து ராகி, கோதுமை இதெல்லாம் சேர்ந்தது கஞ்சி மாவு அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா காற்று போகாத ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணும் போதும் நீங்கள் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்பூனே யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம குழந்தைங்களுக்குன்னு வைக்கிற அந்த பொருளை எடுத்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம பச்சரிசி, ராகி, அதுக்கப்புறம் சிகப்பரிசி இது 3 வறுத்து வச்சில்லைங்களா, அந்த கஞ்சி மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொட்டுக்கடலையும்
இட்லி அரிசியும் வறுத்து வச்சுருக்கோம். பொட்டுக்கடலை கஞ்சி மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நம்ம வந்து இட்லி அரிசியும், இந்த கஞ்சி மாவு வந்து நல்ல மணமாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த 3 கஞ்சி மாவுமே குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, 65 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கூட இந்த கஞ்சி மாவு வந்து நீங்கள் கொடுக்கலாம். சாப்பிட முடியாமல் வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இதை அரைச்சி வச்சு இந்த கஞ்சி கொடுக்கலாம். இந்த கஞ்சி மாவை நீங்கள் உப்பு போட்டு காய்ச்சணும் அப்படின்னா சுக்கையும் நீங்கள் ஏலக்காவையும் போடுறத தவிர்த்துருங்க. அருமையான 3 விதமான கஞ்சி மாவு அரைச்சி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம 6 மாதத்துக்கு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிக்கணும். சூப்பராக உங்களுக்கு 3 விதமான கஞ்சி மாவு குழந்தைங்களுக்கு கொடுக்குற கஞ்சி மாவு அரைச்சி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் 6 மாத குழந்தையாக இருந்தால் 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். 1.5 ஸ்பூனும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாத்திரத்தில் வச்சு கொதிக்க விடணும். கிட்டத்தட்ட கம்மியான தீயில வச்சு நம்ம வந்து ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் அதை கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு வயிற்றால் போகாது, எந்த சைடு எஃபெக்டும் வராது. நம்ம சப்போஸ் நல்லா அதை கொதிக்க வைக்காமல் வேகாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுக்கும் போது சில பிள்ளைங்களுக்கு ஒத்துக்காது. தொடர்ந்து நீங்கள் கொடுக்கும் போது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த 3 விதமான கஞ்சி மாவையும் நீங்கள் வீட்டிலையே அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.